ஹலோ கைஸ். இதுவும் நம்ம அகாடமி சாண்டகோ ப்ரொஃபஸர் மானுவோட சீசன் 2 எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். சீசன் 1க்கு கொடுத்த அதே சப்போர்ட் தான் சீசன் 2க்கு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட கேசியை தான் வந்து காட்டுறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் இது. ஸோ கேசி வந்துட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு நீ எதுக்காக இதை பண்ண அப்படின்ற சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதை நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து புரிஞ்சுப்பான்னு இதெல்லாம் வந்து நினச்சேன். பட் நீ வந்து நார்மலான ஆளுங்க கூட இருக்கிறதுனால நீயும் அவங்கள மாதிரி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நார்மலான மனுஷங்க கூட இருக்கிறதுனால அவங்கள மாதிரியே நீ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸை நீ வந்து ரொம்ப லோ பண்ணிட்ட. இந்த உலகம் ரொம்ப போரிங்கான ஒரு உலகம் தெரியுமா? இந்த பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மக்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையோட அர்த்தமே வந்து தெரியல, இந்த வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. இந்த மாதிரி ஆளுங்கனால என்னால் மூச்சே விட முடியல தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு சில கொலை வந்து பண்ணியிருக்கான். அதில் ஒரு குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொண்டிருக்கான். அப்போ நம்மளோட கேசி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, ஓ நீ அதனால தான் வந்து அந்த குழந்தைய வந்து கொன்னியா, இப்படி கொன்று என்னை பார்த்து நீ இந்த மாதிரி பேசுகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஓ நான் பண்ணது அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தெரியுதுல்ல, நீயும் வந்து புரிஞ்சுக்கோ, நம்ம வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்கோம் கேசி, நம்ம 2 பேருக்கும் ஒரே வாய்ஸாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அதுக்கு கேசி வந்துட்டு இல்லை நான் வந்து நீ நல்ல பையன் நினச்சேன், ஒரு நல்ல மனுஷன் நினச்சேன், நான் வந்து நம்மளுக்குள்ளே இருக்க பிரச்சனைலாம் பேசி முடிச்சிடலாம் நினச்சேன், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினச்சேன், ஆனால் பார்க்கும்போது நான் தான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது இதுதான் நீ சூஸ் பண்ண பார்த்தா இருந்தா நான் இந்த இடத்துல உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் ஜேம்ஸ் மொரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேசி வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இப்போ திருப்பி நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க, அதாவது அந்த ஆக்ஷன் ஹவுஸ் கிட்ட வந்து போகிறாங்க. அப்போது நம்மளோட கேசிக்கிட்ட வந்துட்டு டிடெக்டிவ் அந்த இடத்துல இருக்க இன்வெஸ்டிகேஷன்லாம் நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அதாவது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து நன்றி கடன் வந்து பட்டிருக்கேன், நீங்கள் நிறைய வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்கீங்க, ரொம்பவே நன்றி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ண மாதிரியே நான் டெரரிஸ்ட் கிட்ட இருந்தால் பாம்பெலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மீதியெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அதுக்கு கேசி வந்துட்டு மீதியெல்லாம் என்கிட்ட வந்து விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா நம்மளோட கேஸ் வந்து யோசிக்கிறாங்க, ஃபயர் சைலன்ஸுக்கு கீழே கன் பவுடர் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது, அப்போ இந்த லிபரேஷன் ஆர்மி யூஸ் பண்ண கன் பவுடர் தான் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோவே வந்து சொல்லியிருப்பான். அதுவும் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டை வந்து நான் வந்து மறைச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேம்ஸ் மொரியாரிட்டி இருக்கான் இல்லையா, அவன் வந்து பிளாக் டானோட குரூப்போட வந்து இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேசியோட நம்பிக்கை. இது வந்து உண்மையான்றது நம்மளுக்குமே அது தெரியாது, பட் ஹீரோ மோஸ்ட்டாக இல்லைன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறான். பட் கேசிக்கு முன்னாடி ஆமான்ற மாதிரி சொல்லியிருப்பான், அதாவது நான் பிளாக் டானை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக வந்து இல்லாத மாதிரி தான் வந்து இருக்குது. நம்மளுக்கு போக போக வந்து காட்டுவாங்க. நம்ம கேசிக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை பிளாக் டானில் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட்னால தான் இந்த விஷயம் வந்து நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கன் பவுடரை வந்து அனலைஸ் பண்ணுறேன், அப்படி அனலைஸ் பண்ணனா இதோட ப்ரிப்பரேஷன் வந்து பிடிச்சனா ஜேம்ஸ் மொரியாரிட்டிக்கு என்ன தேவைன்னு என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளான் வந்து போடுறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட தலைவன் ஹான்ஸை தான் வந்து காட்டுறாங்க. ஹான்ஸ் வந்து படுக்கையாக இருக்கான். இப்போ தான் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இதுன்றான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, கடைசியாக எந்திரிச்சிட்டியா, உனக்கு எங்கன்னா வலி தெரியுதா, எங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது, என்னடா ஆச்சு இந்த உலகத்தில் என்னதான் நடந்துருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ நீ மான்ஸ்டர் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நான் அந்த இடத்துல சாவலை தானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே எதுக்காக போனியோ அது வந்து திருப்பி என்கிட்ட கொடு, நான் சொன்னெல்லாம் எடுக்க சொல்லி அந்த விஷயத்தை என்கிட்ட திருப்பி கொடுன்றவா சொல்லிட்டு சொல்லும் போது இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நலுப்ப ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அதை வந்து மிஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவன் வந்து நினச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல அவன் குத்திருப்பான் இல்லையா, அதாவது ஹேண்ட்ஸ் ஒரு வயசான மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் அப்போ தானே கீழே விழுந்து கிடப்பான், அதுக்கப்புறம் தானே மான்ஸ்டர் மாதிரி இருப்பான். ஸோ அதனால் வந்து அவன் தூக்கிட்டு போயிட்டான்றதுனால நம்ம ஹீரோ கிட்ட வந்து, பிரதர் நீ வந்து ஷாக் ஆகாத, சர்ப்ரைஸ் ஆகாத, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு, ஹானஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு வாசாவட்டா வந்து சொல்ல, பேசினதெல்லாம் போதும், ரைட் ஹேண்டில் தான் இருக்குது என்கிட்ட கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ ரைட் ஹேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரைட் ஹேண்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே தான் அந்த ரெலிக்கோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது கான்ஷியஸ்னஸ் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த ரெலிக்கை வந்து கையில் பிடிச்சி அப்படியே மூடி வச்சுருப்பான் போல். நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக கையை திறந்து எடுக்க பார்த்துருப்பான். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா திறக்கவே இல்லை கையை, ஹேண்ட்ஸு. அதனால் வந்துட்டு தான் நீ எந்திரிக்கிற வரைக்கும் நான் அமைதியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக நீ எந்திரிச்சிட்டா, அதனால தான் அவன் வந்து கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னோடனே, ஓ நான் ஃபைனலாக அதை வந்து திருப்பி எடுத்துட்டேனான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான்.
சந்தோஷப்பட்டு இந்தா எடுத்துக்கோன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் நம்மளோட ஹேண்ட்ஸு. என்னால் வந்து பார்க்க முடியுது ரொம்ப தெளிவாக. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு குட் ஜாப் ஹேண்ட்ஸ்ன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே, நீ எந்திரிச்சிட்டு இல்லையா, ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து போட்டு கீழே இறங்கி வா, ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எல்லாருக்கும் வந்து சொல்ல வேண்டியது இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து போடுறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல மீட்டிங்கில் என்ன சொல்கிறான்னா, நம்ம எதிர்பார்க்காத மாதிரியும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு. பட் நான் உங்களுக்கு தான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து ஃபைனலாக சக்ஸஸ் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே எல்லாருமே ஓகே சூப்பர் ஜாலின்றமா சொல்லிட்டு வந்து போய் தான் கத்திட்டு இருக்காங்க. ஷர்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே பணக்காரன் ஆகிட்டோன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாருமே நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கொலீக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அலெக்ஸ் வந்து ஆமாம்மா, நான் கிட்டத்தட்ட பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு மனுஷனால் அவ்வளோ பெரிய ஒரு பீஸ்டாக ட்ரான்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து அதை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட அலெக்ஸை பார்த்து நம்மளோட ஃபேண்டஸ் வந்து, நீ இந்த இடத்துல ஒரு வியர்டான ஒரு ஸ்வாட்ச்மேன்ஷிப் வந்து யூஸ் பண்ண, நீ வந்து நைட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபேண்டஸ் கேட்க, அதுக்கு அலெக்ஸ் வந்து இல்லை நான் ஒரு ஆஸ்பிரண்ட் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஃபேண்டஸ் வந்து, ஒரு ஆஸ்பிரண்ட்டா, இவன் சண்டை போட்டு அந்த லெவலை பார்த்தா ஒரு நைட் கிராலர் ஆர்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லெவலுக்கு வந்து இருந்துச்சுன்ற சொல்லிட்டு நம்மளோட ஃபேண்டஸ் பார்க்க, நம்ம ஹீரோட அலெக்ஸ் வந்து, லீடர் அந்த யங் லேடி யாருன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதாவது இந்த வாட்டரை கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட பேர் தான் வந்து கேசி செல்மோய். அவள் வந்து ஒரு மேஜ் ஃபேமிலியை சேர்ந்தவ, அதாவது ஒரு நோபல் மேஜ் ஃபேமிலியை சேர்ந்தவ. அதுவும் இல்லாமல் நீங்களும் அவளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், அவள் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆள். அதுவும் இல்லாமல் அவள் ரீசெண்டாக ஒரு கலர் டைட்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீங்கள் ஆல்ரெடி அவளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அப்போ நீங்கள் ஆல்ரெடி அவளை மீட் பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட அலெக்ஸ் வந்து கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக கேசி வந்து எங்கே மீட் பண்ணியிருப்பானா, டெலிகா கிங்டமில் தான். இப்போதைக்கு அவன் எங்கே மீட் பண்ணான்னு தான் சொல்லியிருக்கான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவான். இப்போ வந்து சீன் அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்மளோட பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. பிரின்சஸும் அந்த நைட் ஆர்டரை சேர்ந்த பொண்ணும். அப்போ பிரின்சஸ் கிட்ட வந்துட்டு பிரின்சஸ் என்னாச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு இந்த பர்சன் வந்து மூச்சை வந்து விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி இருக்காங்க இல்லையா, பேட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடாமல் வந்து படுத்து கிடக்குறாங்க, அதாவது மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு வந்து தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தா பல்ஸே வந்துருக்காது, அவங்களோட பாடியுமே ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்மளோட கேசி வந்து ஓடி வர்றாங்க. பேட்டி தூங்கிட்டாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்மளோட பிரின்சஸ் வந்து அவங்க வந்து மூச்சை வந்து விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பேட்டியோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கேசி வந்து கழட்டுறாங்க. அப்போ பிரின்சஸ் வந்து என்னங்க பண்ணுறீங்க, ஏன் அவளோட ட்ரெஸ் வந்து கழட்டுறீங்கன்ற மாதிரி சொல்ல, அவளோட பேக்கில் வந்து ஒரு ஹோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது பேட்டியோட உடம்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ஒரு ஹோல் வந்து இருக்குது, அதை வந்து நல்லா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேசி வந்து சொல்கிறா. அப்போ தான் வந்து தெரியுது நம்மளோட பெட்டி வந்து ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் கிடையாது, அவள் வந்து ஒரு மிஷின் ஆமாம், அட்டானமஸ் மிஷின் ஆமாம், ஒரு அட்டோமேஷன் ஆமாம். இவ கிட்டத்தட்ட பார்க்க வந்து ஹியூமன் மாதிரி தான் இருப்பாள், பேசுகிற எல்லாமே ஹியூமன் மாதிரி தான், அவளால் எமோஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுமா. பட் ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் ஆமாம். அப்போது நைட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின்னு சொல்லி கேட்குறதே வந்து எனக்கு புதுசாக இருக்குது, இதை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அட்டோமேஷன்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பற்றின ரூமர்ஸ்லாம் வந்து நிறைய பரவி இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து நம்மளோட கேஸ் வந்து ஆமாம் ரூமர்ஸ் வந்து நார்மலாக பழகும், ஆனால் ஆக்சுவலான விஷயம் என்னென்னா பெட்டி இருக்காங்க இல்லையா, பெட்டியை வந்து டெலிகா கிங்டமில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்களாமா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் சோல்ஜராமா. இப்போ திடீர்னு பார்த்தா டக்குன்னு பெட்டி வந்து எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு கேசி நான் ஏன் அப்படி உட்காந்துருக்கேன்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு வந்து நான் வந்து பார்த்தேன் நீ வந்து மயங்க கிடந்தேன், அதனால தான் அவன்கிட்ட ப்ராங்க் விளாட்லான்னு சொல்லி பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேசி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பான்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் வந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்புறம் நம்மளோட கேசி வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக டெலிகா கிங்டமில் தான் பெட்டியை வந்து மீட் பண்ணேன், நான் ஆக்சுவலாக மொரியாட்டி வந்து துரத்திட்டு போயிட்டு இருந்தேன், அப்போ தான் வந்து பெட்டி மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ பிரின்சஸ் வந்து மொரியாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் எனக்கு வந்து தெரியும், அவன் ரொம்ப அநாயகான ஒரு ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ வந்து ஒரு கணக்கு வாத்தியார் கூடயாமா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கான டைம் வந்து வந்துடுச்சு. அதாவது நம்ம ஹீரோ வந்து சொல்கிற மாதிரி இருந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ நம்மளோட
கேசி கையிலேருந்து வருது. ஸோ அவன் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொரியாட்டி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு கிரிமினல் தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை வந்து சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்களாமா. அந்த டைமில் தான் வந்து அவங்க பெட்டி வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி வந்து போனாங்க. அந்த இடத்துல தான் மொரியாட்டி வந்து இருந்தான். ஸோ அவனை தேடி தான் வந்து போனாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஃபேக்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரி எப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரினா, மிஷின்ஸ் வந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வந்து நடந்துச்சாமா. அதனால் அந்த பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லாம் வந்து சுத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி மொரியாட்டி வந்து அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ அதனால் வந்து அவன் பின்னாடி வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொலைச்சிடுவாங்க. அப்படியே வந்து அவங்களுமே வந்து எப்படின்னா வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ரூட்டை வந்து தேடிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஹிடன் ஸ்பேஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு கேப்சூல் மாதிரி இருந்துச்சு. கேப்சூலுக்குள்ளே தான் வந்து பெட்டி வந்து இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங். ஆமாம், அதாவது பெட்டி வந்து ஒரு இல்லீகல் ப்ராஜெக்டோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக வந்து இருந்ததாக வந்து நம்மளோட கேசி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டோரி வந்து கேசியும் சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே சொல்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்தை தான் அவனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட அலெக்ஸ் வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து அந்த பொண்ணு கூட வந்து ஃபைட் பண்ணும் போதே நான் வந்து யோசித்தேன், அவளோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நார்மலாக வந்து கிடையாது. அப்போ தான் வந்து எனக்கு டவுட் வந்து இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு வந்து தெரியுதா ஒரு ஆட்டோமேஷன் சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட வந்து சொல்லும் போது, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து எல்லா ஆட்டோமேஷன்ஸையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன். அதாவது நான் டெஸ்ட்ராய் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சேன். பட் இந்த இடத்துல அவள் வந்து கேசி செல்மோய் கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்மளோட வயலட்டா வந்துட்டு நான் வந்து டெலிகா கிங்டமில் ஏன் அதெல்லாம் வந்து மேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது டெலிகா கிங்டமில் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் தான் என்னன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கான பதில் வந்து சொல்கிறான். அதுக்கான பதில் வந்து போர். அதாவது போர் டைமில் வந்து ஸ்டீல் சோல்ஜர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் அவங்கள ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி வாரை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட கேசி வந்து காட்டுறாங்க. கேசி பேசிகிட்டு இருக்கதை கேசி வந்து நான் இப்படி தான் வந்து பெட்டியை வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேசி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட பெட்டி வந்து கேசியை பார்த்து எவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருக்க போகிறீங்க வாங்கன்றமா சொல்லிட்டு தூரத்தில் நின்று கத்த, அதுக்கு கேசி வந்து ஏதோ கிளம்பிட்டுன்றமா சொல்லிட்டு நம்மளோட பிரின்சஸ் கிட்ட வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறதுக்கான டைம் வந்து வந்துருச்சுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்றமா சொல்லி பிரின்சஸ் கேட்க, அதான் இந்த இடம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, நான் அடுத்த பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கணுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட பிரின்சஸ் வந்து நான் வந்து லேட்டாக வந்து சொல்கிறேன், பட் தேங்க்ஸ் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட கேஸ் வந்து நான் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அந்த நைட் ஆர்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே தான் வந்து இருப்பேன். ஸோ லெத்தபெக்கில் வந்து கொஞ்ச நாள் வந்து இருப்பேன். ஸோ அதனால் வந்து டெரினா வந்து முடிஞ்சால் வந்து மீட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி ஓகே குட் பை, நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சா நம்ம திருப்பி வந்து மீட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்மளோட சான் அகாடமி வந்து காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 எபிசோடு கழிச்சு வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர ஆக்ஷன் ஹவுஸை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளில வரல. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து போகும். ஆக்ஷன் ஹவுஸ் பற்றி தெரிஞ்சால் நிறைய லாஸ் வந்து ஆயிடும்னு சொல்லிட்டு வெளில யாருக்கும் சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேசி செல்மோய் வந்து லெத்தபெக்கில் தான் வந்து இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோட இந்த பட்ட பேர் பொய் பேர் எல்லா கதையும் வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது ஜேம்ஸ் மொரியாட்டிலேருந்து ஆர்சன் லூப்பின்லேருந்து எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்னும் அவள் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்னை கண்டுபிடிப்பான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் எனக்கு இருக்க ஒரே நல்லது என்னென்னா நான் பிளாக் டானை சேர்ந்தவன் நினச்சிட்டு இருக்கா. ஸோ அதுதான் வந்து எனக்கு நல்லது. ஏன்னா நான் பிளாக் டானை சேர்ந்தவனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட சனைடா வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகேன்றமா சொல்லிட்டு தேங்க்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ வந்து நேற்று வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன். என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நைட்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களாமா, கிளாக் ஒர்க் நைட்ஸை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்காங்களாமா. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த நைட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சனேடா வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பாட் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஜேம்ஸ் மொரியாட்டிக்கும் நைட்ஸுக்கும் எந்த கனெக்ஷனுமே வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த நைட்ஸில் வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒருவேளை இவங்க அவங்களா இருப்பாங்களோன்னு நம்ம சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேட்டஸ் ஹோலி நைட்ஸ் ஆமாம். இப்போ நம்மளுக்கு பிரேட்டஸ் ஹோலி நேஷனை பற்றி வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த காண்டினென்ட்டில் ஒரு செப்பரேட்டான ஒரு ஐலாண்ட் தான் வந்து இந்த பிரேட்டஸ் நேஷன் ஆமாம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் ரிலீஜியஸ் ஆர்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லூமினன்ஸ் தான் வந்து நம்புகிறாங்களாமா. அதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரிப்டிட்ஸ் ஆன் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் பியூரிஃபிகேஷன் பண்ணுற செரிமனிஸு இந்த மாதிரிலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களாமா. அதாவது மனிதத்தை காப்பாற்றுறன்ற பேரில் நிறைய ஆளுங்களை அழிக்கிறது தான் வந்து இவங்களோட வேலையாக வந்து இருக்காமா. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து யாரெல்லாம் வந்து ஹியூமன் ஸ்பீஷீஸாக இல்லாமல் இருக்காங்களோ, அதாவது மனுஷனாக இல்லாமல் யார் இருந்தாலும் சரி அவங்கள வந்து போட்டு தள்ளிடுவாங்களாமா. அதனாலே வந்து கரப்ஷன்னால நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆனதாக நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவங்க வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க 20 வருஷமாக எதுவுமே வந்து பண்ணல. இப்போ வந்து அவங்க வராங்கன்னா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க சனேடா வந்துட்டு ஆமாம் எனக்குமே டவுட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நைட் ஆஃப் பிளட் அன்னைக்கு யார் எதுவுமே வந்து பண்ணல. இப்போ வந்து அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணம் தான் என்னன்ற மாதிரி சொல்லிட்டு சனேடா வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மேபி நேஷனோட சக்ஸஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். சக்ஸஷனான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சனேடா வந்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நானுமே அந்த மாதிரி நியூஸ் வந்து கேட்கல, பட் நான் வந்து இது அசம்ஷனாக வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ நான் கடைசியாக சொன்ன இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். இது புரியாமல் இருக்கதே நல்லது. ஸோ அதனால் இப்போதைக்கு கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சனேடா கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னாச்சுன்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறோம். அப்போ தான் வந்து இப்போ ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு சனேடா கிட்ட ஜோனா லூவிட் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா. இப்போ தான் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஜோனா லூவிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து செகண்ட் ஆர்டராக தான் வந்து இருந்திருப்பாங்க. லொவிட்டுன்றது ஒரு ஃபேக்கான நேமாமா. அதாவது ஜோனா லூவிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடையாது. அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணி தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜோனா லூவிட் வந்து பார்த்திங்கன்னா டொர்மன் கிங்டம் சேர்ந்த ஒரு ஆளாமா. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கிரேட் ஃபயர்ஸ் ஆஃப் லோட்டானோட சர்வைவர் ஆமா. அதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து இருக்குது கிரேட் ஃபயர்ஸ் ஆஃப் லோட்டான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அது வந்து 10 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெருப்புனால அந்த இடமே வந்து அழிஞ்சு போச்சு. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இன்சிடென்ட் எத்தனை பேர் வந்து தப்பிச்சாங்கன்னு சொல்லி கேட்கும் போது செகண்ட் ஆர்டர் ஜவானாவும் சேர்த்தா மொத்தம் 3 பேருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் பேர் இருக்காது இல்லையா, அவரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் 3வது ஒன்று யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சனேடா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ கிளாஸ்க்கான டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறோம். இப்போ கிளாஸ்க்கு போனதுக்கப்புறமா நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட ரேங்கிங்ஸ் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் போர்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப் 5 வந்து சொல்கிறேன், அதாவது எக்ஸாமில் டாப் 5 மெம்பர்ஸ் வந்து சொல்கிறேன் நம்ம சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ளோரா லூமஸ் தான் 100% வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஜூலியா பிளம்ஹார்ட், அவங்களுமே வந்து ஃபஸ்ட் பிளேஸ் தான். அதாவது 2 பேர் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் பிளேஸு, ஃப்ளோராவும் ஜூலியா பிளம்ஹார்ட்டும். அப்போ மற்றவங்களாம் வந்துட்டு ஜூலியா பிளம்ஹார்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஃப்ளோரா லூமஸ் எதிர்பார்த்ததா, பட் ஜூலியா வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன தான் இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸை ஷேர் பண்ணாலுமே இந்த இடத்துல செகண்ட் பிளேஸ்ன்னு அது கிடையாது. ஏன்னா 2 பேர் இருக்கிறதுனால இப்போ ஸ்ட்ரைட்டாக தேர்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ஸி. ஸோ டெஸ்ஸி வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஐடன் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் டெஸ்ஸி, நீ ரொம்பவே சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஓ உனக்கு இப்போ தான் நான் சூப்பர்னு வந்து தெரியுதா, மேபி உனக்கு எதனா வேணா சொல்லி நான் வேணா உனக்கு சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடனை பார்த்து சொல்ல, இல்லை நான் வந்து உன்னோட ஸ்டடீஸில் வந்து இன்டர்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 4th பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெனை, 5th பிளேஸ் வந்து லியோ. அதாவது நம்ம பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட டாப் 3ல் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலன் அரிஸ்டோக்ராட்ஸும் பெசன்ஸும். அப்போ எல்லாருமே வந்துட்டு எப்படி இது வந்து சாத்தியமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த 5 பேர் தான் வந்து 5 பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வாங்குறதுக்காக நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, வரும்போது டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம மான சர்க்கிள்ஸை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது மானா சர்க்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சர்க்கிளாக தானே இருக்கும், இதை ஏன் நம்ம வந்து ஸ்கொயராக வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறான். இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஷாக் ஆகிடுறானுங்க. ஏன்னா பாரம்பரியமாக வந்து இவனுங்க எல்லாருமே வந்து இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, மானா சர்க்கிள் வந்து
சர்க்கிளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ வந்து ஸ்கொயராக வரைஞ்சதுனால ஃபஸ்ட்டு ஃப்ளோரா ரூமர்ஸ் வந்து யாரா இவன்றமா சொல்லிட்டு திருப்பி வந்து பார்ப்பா. இவன் எல்லா கிளாஸ்லேயும் பார்க்குறது தானே, நம்மளுக்குமே வந்து பழகிடுச்சு. பட் இவன் இந்த இடத்துல ஏன் பார்க்குறான்னா இது ஒரு வேலிடான ரீசன் தான். ஏன்னா மானா சர்க்கிள்னு பேர் வந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானா வந்து சர்க்கிள் மோஷனில் வந்து அலைன் ஆகிறது தான். இந்த இடத்துல வந்து இந்த ஆள் வந்து பொய்யும் சொல்ல மாட்டான். அதனால் இந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்க போலேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் சொல்கிறது உண்மை தான், இது வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் வந்து வரைகிறான். அப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து அந்த மேஜிக் ஸ்கொயர், அதாவது இந்த மேஜிக் சர்க்கிள்லேருந்து ஒரு மேஜிக் ஸ்கொயரை வந்து எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி இது வந்து ஒர்க் ஆச்சு, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நீங்கள் யாருமே வந்து நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஏன் இருக்குன்னா அப்போ தான் ஈஸியாக வந்து மானா வந்து ரவுண்டாக ஸ்மூத்தாக வந்து சுற்றுன்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு வந்து தெரியுதா, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து க்ரியேட் பண்ணணும்னு வந்து தெரியுதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க அப்போ 2 பேர் வந்து கை தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோரா கை தூக்குறா, அடுத்து வந்து ரெனே கை தூக்குறா. இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ரெனே வந்து கை தூக்குறா. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா தூக்குனதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ளோரா நீ வந்து பதில் சொல்லுன்ற மாதிரி சொல்ல ஃப்ளோரா வந்துட்டு நீங்கள் அதில் எழுதியிருக்க டெக்ஸ்ட்டுனால தான் வந்து அது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல கரெக்டான பதில்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே கிளாஸோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களோட செகண்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓனான மேஜிக் ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களோட ஐடியாஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸை முடிச்சுட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறான். இப்போ வந்து கிளாஸ் முடித்து ஆஃபீஸ் வந்து காட்டுறாங்க. நம்மளோட லியோ வந்து நம்மளோட ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருப்பான் அவனோட ஃப்ரேம் ஒர்க் வாங்குறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட கையை காட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து சொல்லி கொடுக்குறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வருது. இது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போக போக தான் வந்து சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட லியோ வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நான் அடுத்த 5 செம்முக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 5க்குள்ளே வரணும் போலேன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் உன்னால் முடிஞ்சாலும் கஷ்டப்பட்டு படிக்கணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி அமுச்சு வச்சிடறான். அதாவது ஒரு பவர் மாதிரி வந்து சொல்லி கொடுத்து அமுச்சு வைக்கிறான். இப்போ போகிற வழியில் நம்ம லியோ வந்து யோசிச்சுட்டே வந்து போகிறோம். இந்த திங் வந்து அதாவது இந்த மேஜிக் வந்து ஈஸியாக லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல, போக போக தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் வந்து ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி மேஜிக்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, யார் தான் இவருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட லியோ வந்து யோசிச்சுட்டே வந்து போயிட்டுருப்பா. அப்படி யோசிச்சுட்டு போகும்போது தூரத்தில் ஏதோ பிரச்சனை போகிற மாதிரி வந்து இருக்கும். அவள் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிஸ்டோக்ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ட் மேனை வந்து புள்ளி பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த அரிஸ்டோக்ராட்ஸ் வந்து நான் சொன்னதை உனக்கு கேட்கலையா, இந்த இடத்துல வந்து உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இருந்துக்கொன்றமான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போது நம்மளோட அந்த அந்த ஆப்போசிட்டில் இருக்கா இல்லையா இந்த பொண்ணு, இவன் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போது நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவ ஒரு பீஸ்ட் மேனு. ஸோ இவ்வளோ வந்து அந்த அரிஸ்டோக்ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க, அதாவது வம்பு இழுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட லியோ கண்ணுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வித்தியாசமாக வந்து தெரியும். நம்ம லியோ வந்துட்டு அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சீனை வந்து சேஞ்ச் பண்ணி அவனை வந்து காட்டுறாங்க. அவனை வந்துட்டு இப்போ நீ சொல்கிறத செய்ய போறியா இல்லை உன்னை வந்து அடிக்கிட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அந்த இடத்துல லியோ வந்துட்டு வரான். லியோ வந்துட்டு போதும் நிறுத்துங்க, உங்களை மாதிரி அரிஸ்டோக்ராட்ஸ் வந்து ஒரு பீஸ்ட் மேன் எதிர்த்து இந்த அளவுக்கு கேவலமாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து வரான். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியுது யார் வருதுன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம லியோ வரான் இல்லையா, லியோ பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ அவன் வந்து நான் இப்போ ப்ரொஃபஸர் லூட்கரை தான் வந்து பார்க்க போகிறேன், மேபி இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்களை பற்றி அவர்கிட்ட வந்து நான் சொல்லணுமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல அவனுக்கு அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. போகும்போது வந்து நீ ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால வந்து பெரிய திமிராக வந்து நடந்துக்காத, நீ இன்னுமே வந்து ஒரு பெசன்ட் தான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம லியோ வந்துட்டு ஏன் நீ உன்னை ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஒர்க் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டி அமுச்சுடுவான். இது வந்து நான் சொல்ல முடியாது, அதனால் வந்து திட்டி அமுச்சுடுவான். அப்போ அவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து போகிறாங்க. அப்போ அந்த பீஸ்மேன் வந்து இப்போ லியோ கிட்ட வந்து ஏன் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹெல்ப்பா, நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ வந்து அவனுங்களை கொல்றதுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லியோ வந்து சொல்கிறான். அதாவது அவளோட பிளட் தர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமாக வெளியே வந்திருக்கும். அதை பார்த்துட்டு தான் லியோ வந்துட்டு ஐயோ இவன் இருப்பான் இல்லையா, இவன் வந்து கொல்ல போகிறான்றது தான் வந்து சொல்ல வந்துட்டு அவன் வந்து ஓடி வந்து இவனுங்களை வந்து காப்பாற்றி விட்டுருப்பான். அப்போ இவன் வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு சரியான பாடத்தை வந்து புகட்டலான்னு சொல்லி பார்த்துட்டுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல நம்ம லியோ வந்துட்டு என்னது இந்த மாதிரி பிளட் தர்ஸ்ட் வச்சுட்டு ஒரு பாடம் வந்து சொல்ல போறியான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ வந்துட்டு உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறா. அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு நான் ஏன் பயப்படணும்,
பயந்தவங்களையும் தான் வந்து பயப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து முட்டாள்லாம் வந்து கிடையாது. நான் வந்து பயப்படுறதுக்கு என்ன காரணம், நீ வந்து பீஸ்ட்மேன், அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு ஹியூமனோட அகாடமிக்கு வந்திருக்கேன்னா ஹியூமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்க, அதுவும் இல்லாமல் உன்னோட நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வந்திருக்க, வேறு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் வந்து சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுன்றமா சொல்லிட்டு அவள் வந்து கேட்க, நம்மளோட லியோ வந்துட்டு இதில் பற்றிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது பீஸ்ட்மேன் வந்து எந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்க இதை பற்றிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி சொல்கிறா வந்து சொல்கிறா. இப்போ நம்மளோட லியோவை பார்த்து அந்த பீஸ்ட்மேன் இருக்கா இல்லையா வந்து ஒன்று சொல்லுவா, அதாவது பெக்கியோனா சொல்டா நீ வந்து ஒரு நல்ல பர்சன்ன்றமா சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு பெக்கியூவா அப்படின்னா அப்படின்னுமா சொல்லி கேட்பா. அதாவது பெக்கியோனா சொல்டான்றது இவங்களோட ட்ரைபோட லாங்குவேஜ் ஆமாம். அதுபடி ஸ்மால் அண்ட் கரேஜஸ் வாரியர்னு அர்த்தமாமா. அதாவது குட்டி அண்ட் ரொம்ப திறமையான ஒரு தைரியமான ஒரு வாரியர்னு சொல்லி அர்த்தமாமா. அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு என்ன சொன்னன்றமா சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிருவான். ஏன்னா வந்து நம்ம லியோ பார்த்துட்டு குள்ளமாக இருக்கான்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால் வந்துட்டு அவன் வந்து அப்படி சொல்லுவாள். இப்படி இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு நம்மளோட லியோ வந்துட்டு நீ என்னை லியோனே வந்து கூப்பிடலாம், அதுதான் என்னோட பேருன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஐடன் டெசி வந்து வராங்க. ஐடன் வந்துட்டு லியோ என்னடா பண்ணுறேன்றமா சொல்லிட்டு பார்க்க, அந்த இடத்துல நம்மளோட லியோ வந்து திரும்பி பார்க்குறா, ஐடன் டெசி வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதுக்கு இந்த பீஸ்மேன் வந்து அவங்களோட பேர் வந்து சொல்கிறாங்க, இவங்களோட பேர் வந்து யோனா. அப்போ உங்களோட பேர் யோனாவா, அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், என்னோட பேர் ஐடன்ன்றமா சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து கை கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஐடன் வந்துட்டு நாங்கள் சாப்பாடு தான் வந்து சாப்பிட போகிறோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்கன்றமா சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேசிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளோட ரெனே தான் வந்து காட்டுறாங்க. ரெனே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னோ வந்து யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்மளோட பிரின்சஸ் வந்து வராங்க. பிரின்சஸ் வந்துட்டு ரெனே நம்ம 2 பேரும் வந்து லஞ்சை ஒன்றா வந்து சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்கும்போது, ஓ பிரின்சஸ் நீங்களான்றமா சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். அதாவது சன்பே அவளோட பேர். ஸோ அதனால் சன்பேன்றமா சொல்லி பார்க்க, சாரி நான் வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னுமா சொல்லிட்டா வந்து சொல்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே நீ வந்து அப்போ போய் சாப்பிடு, நம்ம நாளைக்கு வந்து ஒன்றா சாப்பிட்டுக்கலான்றமா சொல்லிட்டா வந்து சொல்கிறா. அப்புறம் என்ன வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, பிரின்சஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டே வந்து போயிட்டுருப்பா. அப்படி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கும் போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து இவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வருவாங்க. இவ வந்து எதனா ஒரு பையனை தான் வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து போகிறாளோ, இவ வந்து ஆல்ரெடி யார் கூடனா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காளா சாப்பிட்றதுக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓவர் திங்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவா. இவ ரொம்ப சோகமாயிருவா. ஏன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. யார் வந்து என்னோடய ஃப்ரெண்டான ரெனே வந்து செடியூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறா, நான் அவங்கள கண்டிப்பாக வந்து பார்த்தே தீரணுன்றமா சொல்லிட்டு அவள் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு வந்து பார்த்துட்டு இருப்பார் ரெனே எங்கே போகிறான்னு சொல்லி. அப்போ திடீர்னு பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னுமா சொல்லி வந்து கேட்குது. நீன்றமா சொல்லிட்டு அவங்கள பார்த்து பிரின்சஸ் வந்து சொல்ல, இப்போ அப்படியே சீன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல ரினை, அதுக்கப்புறமா நம்மளோட சன்பே, அதுக்கப்புறமா நம்மளோட ப்ராய்டன், இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெனை கூட தான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் உன்னோட வேலையா ப்ராய்டன் அப்படின்னுமா சொல்லிட்டு சன்பே வந்து கேட்க, அதுக்கு ஏன் உனக்கு எதனா பிரச்சனையான்றமா சொல்லிட்டு நம்மளோட ப்ராய்டன் வந்து கேட்குறான். அப்போ வந்துட்டு நம்மளோட சன்பே வந்துட்டு ஒரு உல்ஃப் வந்து ஒரு ஃப்ளவருக்கு நடுவில் ஒளிஞ்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ப்ராய்டன் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இது ஒரு ஹாபி அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ சன்பேவும் ப்ராய்டனும் வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிறாங்க. அப்போ ரெனே வந்துட்டு சன்பே நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்னன்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு சன்பே வந்துட்டு இல்லை நீ ஃபாரஸ்ட்குள்ளே வந்து தனியாக போகிறது வந்து பார்த்தேன், அதனால் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் வந்து உன்னை தேடி வந்தன்ற மாதிரி சொல்லிட்டா வந்து சொல்ல, அதுக்கு ப்ராய்டன் வந்துட்டு ரொம்ப கேவலமாக நடிக்கிறேன், இதுக்கு தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டா வந்து சொல்ல, அது கேட்டு ரெனே வந்துட்டு என்னது உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அப்போ வந்துட்டு என்ன ரெனே நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அப்போ தான் வந்து ரெனே வந்து சொல்கிறா, ஆமாம் நானுமே வந்து கொஞ்ச நாளாக வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், உங்ககிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க, என்னாச்சு சன்பேன்ற சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல பிரின்சஸ் வந்து யாரையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாற்றிக்கல, எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராய்டன் வந்து கேட்குறான். அப்போ ரெனே வந்துட்டு இதுக்கெலாம் அந்த வாய்ப்பே வந்து கிடையாது, அதுவும் இல்லாமல் இவங்க என்ன தான் வந்து பிரின்சஸாக இருந்தாலுமே இவங்க ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ப்ராய்டன் இப்போ தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறா. அதாவது இந்த எபிசோடில் இன்னொரு முக்கியமான ஒரு டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சஸ் வந்து ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க, அதாவது நம்மளோட சன்பே வந்து பார்த்திங்கன்னா 3rd பிரின்சஸ்ஸு. ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட பேர் ஐலின்,
அதாவது இந்த ஐலின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பிரின்சஸோட குடும்பத்திலே ஒரு பெரிய பொண்ணு. ஸோ அதனால் அடுத்த ரூலராகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலின் தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க வந்து இருக்கிறதுலே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சக்ஸஸராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜ குடும்பத்தில் வந்து அடிச்சுப்பாங்க இல்லையா, சிப்ளிங்ஸ்லாம் வந்து யார் வந்து அடுத்த பிரின்சஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லி. பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐலின் வந்து பிரின்சஸ் ஆகிடுவாங்க. அப்படி பிரின்சஸ் ஆகிட்டு மற்ற சிப்ளிங்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிப்ளிங்ஸான நம்மளோட சன்பே அதுக்கப்புறமா மற்ற பிரின்சஸ் கிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும், ஐலின் வந்து எதனா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஐலின் மேலே இருக்க பயத்தினாலே வந்துட்டு, அதாவது சன்பே கூட எதனா ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து ஐலின் கூட பிரச்சனை மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த ஐலின் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எப்போயுமே தனியாக தான் இருப்பாங்களாமா. அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கூட இருந்தது இல்லையாமா. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து ஐலினை எதிர்த்து வந்து சண்டை போடுறதுக்காக வந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து அப்படியே காணாமலே வந்து போயிட்டாங்களாமா. எந்த தடமே இல்லாமல் வந்து காணாமல் போயிட்டாங்களாமா. அப்புறமே வந்துட்டு காணாமல் போயிட்டாங்களா அப்படின்ற சொல்லி கேட்க, ஆமாம் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயிலுமே வந்து கிடையாது. ஸோ அதனாலே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட ஷேடோனாலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ப்ராய்டன் வந்து சொல்கிறோம். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. அப்போது சன்பே வந்துட்டு பரவாயில்ல, ப்ராய்டன் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சமையல்காரனும் இருக்கான் போலன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ரெனே வந்துட்டு, ஹே சன்பே, நீ வந்து உண்மையாகவே பீஸ்ட் ஆஃப் கெவடன் வந்து க்ளோஸில் வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. அப்போ வந்துட்டு சன்பே வந்துட்டு, ஆமாம் என்னாலே வந்து நம்ப முடியல, நான் உயிரோடு வந்தது எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறது காரணம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நடந்ததை பற்றி கேசி வந்து வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமைதியாக வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து இங்கே வந்ததே ஒரு லக்கு தான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சன்பே வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட சன்பே வந்துட்டு, நான் அந்த இடத்துல ப்ரொஃபஸர் லூட்கரை கூட வந்து பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ரெனே வந்துட்டு ப்ரொஃபஸர் லூட்கரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஆமாம் அன்றைக்கி ஆக்ஷன் டேக்கு வந்து நான் அவரை பார்த்த மாதிரி தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அதாவது அவர் தூரத்தில் வந்து நடந்து போனார், நான் அப்படியே அவரை பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து எந்த ஜுவல்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ ப்ராய்டன் வந்துட்டு, லூட்கர் செல்சியா, நான் எங்கேயோ அவனை பார்த்துருக்கேனேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ப்ராய்டன் வந்து யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இந்த எபிசோடில் நிறைய இடத்துல குழம்புற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான், கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க, உங்களுக்கான பதில் நான் கொடுத்து ரெடியாக இருக்கேன். எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ஸோ அதனால தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கும், அது புரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அதான் தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஆயிரும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து நான் மறைச்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.